வணக்கம் நண்பர்களே. ஆடியோ, வீடியோ கிளியரா இருக்காப்பா? ஏவி கிளியரான்னு சொல்லுங்கப்பா. குட் ஈவினிங் புகழ். ஏவி கிளியரா இருக்கா? ரைட். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனல். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 25 அண்ட் 26 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் நியூஸு, ஆர்பிஐ, செபி, பிஸ்னஸ் ரிலேட்டட் நியூஸ். சரிங்களா? சோர்ஸ் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பருடைய சோர்ஸ் தான். இப்போ நியூஸ் பேப்பர் அண்ட் ப்ரெஸ் ரிலீஸ். ரைட். சரிப்பா. ஸோ அடுத்து 2026 ஸ்டார்ட் ஆக போகுதா? ஸோ அதில் நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம வெராண்டா ரேஸில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா, இது ஆன்லைனுடைய கான்டாக்ட் நம்பர், இது ஆஃப்லைனோட கான்டாக்ட் நம்பர்ப்பா. சரிங்களா? இது பிரான்ச்சஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு டீச்சிங் அண்ட் மென்டர் சப்போர்ட் முழுமையாக ஆன்லைனில் இருக்கும். சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரைட். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? ஸோ இன்றைக்கி நிறைய நல்ல நியூஸஸ்லாம் இருக்குது. எஸ்பிஐ ரிலேட்டடு, செபி ரிலேட்டட், ஆர்பிஐ ரிலேட்டட், இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ சவுத் இண்டியன் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா விமென்காக எஸ்ஐபி ஹர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு பேங்க் எம் சர்க்கிள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? யாருங்க? எம் சர்க்கிள். எம் சர்க்கிள் அப்படின்னு ஒரு பேங்க் கொண்டு வந்தாங்க. சரி. சவுத் இண்டியன் பேங்க்கு எஸ்ஐபி ஹர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது என்னது அப்படின்னா, இங்கே கவனிங்க. சவுத் இண்டியன் பேங்க் வந்து ஹர் அக்கௌண்ட், இது ஒரு ப்ரீமியம் ஒன்றும் இல்லைப்பா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்லாம் கிடையாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட். எக்ஸ்க்ளூசிவாக யாருக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார் உமனுக்காக. எம் சர்க்கிள் அப்படிங்கிறது யார்? ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். கரெக்ட். சரி, இந்த ப்ராடக்டோட எய்ம் என்ன? இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய எய்ம் என்ன? த ப்ராடக்ட் எய்ம்ஸ் டு எம்பவர் அண்ட் ரிவார்ட்ஸ் டுடேஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் உமன் பை ஆஃபரிங் எ ஹோஸ்ட் ஆஃப் அட்ராக்டிவ் பேங்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ரிவிலேஜஸ் கம்பைனிங் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் இருக்குது வித் பர்சனல் வெல்பீயிங் கன்வீனியன்ஸ் அஸ் ஏ ப்ரெஸ் ரிலீஸ் செட். ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோம்ல, ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் இவங்க ரிவார்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இது ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட். சரிங்களா? இட்ஸ் நாட் என் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்ஸே. சரிங்களா? இது ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. இட் கம்ஸ் வித் அன் அரே ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ் சச்சஸ் இங்கே பாருங்கள், ப்ரீமியம் டெபிட் கார்டு, லாக்கர் ரெண்ட்டு. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ லாக்கர்லாம் பேங்க்கோடைய லாக்கரில் வந்து நம்ம தேவைப்படும் பொருட்களை வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம வாடகை கொடுக்கணும். சரிங்களா? அந்த வாடகைக்கு அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீட்டைல் லோன், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ரீட்டைல் லோனில் கன்செஷன் இருக்குது. ஆட் ஆன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ மெயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, தெரியுங்களா? ரைட். அந்த மாதிரி இதில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. அண்டு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் கவரேஜும் அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ கிளியரா? ரைட். ஸோ பிஜிஎஸ்ஜே
எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு சீனியர் ஜெனரல் மேனேஜர் ஹெட் ஆஃப் பிரான்ச் பேங்கிங் ஆஃப் சவுத் இந்தியன் பேங்க்கில் என்ன சொல்கிறாருன்னா, த்ரூ திஸ் இனிஷியேட்டிவ் வி எய்ம் டு எம்பவர் உமன்ஸ் பை கம்பைனிங் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வித் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ் என்ஷூரிங் த என்ஜாய் ப்ரீமியம் பேங்கிங் ப்ரிவிலேஜஸ். அதாவது என்னென்னா, விமென் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்காக அவங்க ப்ரீமியம் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலயமா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனும் இன்னும் சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. த எஸ்ஐபி ஹர் அக்கௌண்ட் இஸ் அவைலபிள் டு உமன் பிட்வீன் த ஏஜஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம்ப்பா. சரிங்களா. எப்படியா கேள்வி கேட்கலாம். சரி, நான் இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 54 வயது வரை. சரிங்களா. இவங்களுக்கு மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். 55 வயது அல்லது 17 வயது நபர்களுக்கு கிடையாது. கஸ்டமர்ஸ் ஆர் ரெக்யர் டு மெயின்டைன் மந்த்லி பேலன்ஸ். இங்கே பாருங்கள், 50,000 ரூபாயை மெயின்டைன் பண்ணணும். ஹவவர் திஸ் ரெக்யர்மெண்ட் இஸ் வெய்வ்டு இஃப் தே மெயின்டைன். இன்கேஸ் இவங்க இதை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஃபைன் இருக்கும். அப்படி ஃபைன் வராமல் இருக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து அவங்க 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு வெய்வர் தராங்கன்னு சொல்கிறாங்க. ஆர் அச்சீவ் டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன் 50,000 இன் த ப்ரீவியஸ் மந்த். அதாவது என்ன அப்படின்னா, இங்கே கவனிங்களேன், அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்போ எவ்வளோ வரும்? 50,000 ரூபாய் வரும். இதை நீங்கள் எடுக்கவே கூடாது. மினிமம் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, இதை நீங்கள் எடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபைன் போடாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எஃப்டியில் 1,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள். ஃபைன் இதுக்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி இதை ஜீரோ பேலன்ஸ்லேயே கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, டெபிட் கார்டில் சரிங்களா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 50,000 ரூபாயை டிரான்சாக்ஷன் காட்டுங்க. சொல்கிறது புரிஞ்சுங்களா? 50,000 டிரான்சாக்ஷன் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு ஃபைனும் போட மாட்டோம்னு சொல்கிறாங்க. கிளியரா? ரைட். அடுத்தது பாருங்கப்பா. மிஸ் மினி டிஎம் அஸ்யூம் சார்ஜஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இந்தியன் பேங்க். சரிங்களா. இந்தியன் பேங்க்குடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இடின்னு சொல்லுவாங்க. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ் மினி டிஎம் ஹேஸ் அஸ்யூம்டு சார்ஜஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இந்தியன் பேங்க் ஆன் 24th நவம்பரில் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது இந்த நியூஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்களேன், இவங்க ஸ்டார்டிங் பேங்கிங் கரியரை பாருங்கள், பிஓவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1994 ப்ரைவேட் பேங்க்கில், ஃபெடரல் பேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பாருங்கள் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் சப்சிக்வெண்ட்லி மூவ்டு டு எந்தெந்த பேங்க்லாம் இவங்க வேலை பார்த்துருக்காங்க. விஜயா பேங்க்கில் வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக 2007 ஒர்க் பண்ணியிருக்காங்க. விச் காட் அமால்கமேட்டட் வித் பேங்க் ஆஃப் பரோடா. சரிங்களா. அது இப்போ பிஓபியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்கல்ல. வேர் ஷி ரோஸ் டு த ரேங்க் ஆஃப் சீஃப் ஜெனரல் மேனேஜர். சரிங்களா. சிஜிஎம் February 2025 ப்ரமோட் ஆனாங்க. இவங்க எந்த துறையில் படிச்சிருக்காங்க அப்படின்னா, எம்பிஏ ஃபினான்ஸ் அக்ரிகல்ச்சரில். சரிங்களா. கிராஜுவேட் யூஜி வந்து அக்ரிகல்ச்சர்லையும், எம்பிஏ வந்து ஃபினான்ஸு, சர்டிஃபைடு அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸில் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜராகவும் இருந்திருக்காங்க. நிறைய அதே மாதிரி இங்கே பாருங்களேன், நிறைய ப்ரோக்ராம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதை நான் ஏன் இந்த டேட்டாவை கொடுத்துருக்கேன், இது மட்டும்தான் உங்களை கேட்பாங்க. ஸோ சில பேர் ப்ரைவேட் பேங்க்கை பற்றி யோசிப்பாங்க. இல்லைங்க பாருங்கள், ஃபெடரல் பேங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? ரைட். அடுத்தது, செபி முல்ஸ் ரிவியூவிங் ஃபெசிலிட்டி ஃபார் பேசிஸ் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட். சரிங்களா. செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிவ்யூ பண்ணுறாங்க ஃபெசிலிட்டி ஃபார் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு சில சர்வீசஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சஜஷன் நூருல் இர்ஃபான் ஹைங்க ரைட் exclusion of zero coupon, zero principal bonds for determining eligibility of basic service demat account of small investors. சரி, யாருக்காவது தெரியுமா இதை பற்றி? ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல், ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் அப்படின்னா என்னதுப்பா? ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் அப்படின்னா என்ன? ரைட். சரி, கவனிங்க. இசட்சி இசட்பி இப்போது நார்மல் டிமேட் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். நார்மல் டிமேட் அக்கௌண்ட்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு ஒரு சார்ஜ் போடுவாங்க. அந்த சார்ஜ் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் 300லேருந்து 800 வரைக்கும் இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சரிங்களா? இதுவே பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. எப்படி நம்ம பிஎஸ்பிடிஏ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இதோடைய சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 0. சரிங்களா? ஏன் சார் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸை உள்ளார கொண்டு வரணும். எப்படி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார கொண்டு வரதுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை பிஎஸ்பிடின்னு கொண்டு வந்தோம்ல, அதே மாதிரி செபி என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸை ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் உள்ளார கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட் தராங்க. சரிங்களா? இந்த பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 50,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுத்தாகும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பே பண்ணி ஆகணும். ரைட். சரி, இப்போது இங்கே கவனிக்கணும். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார். சரிங்களா? இந்த பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கார். ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் இயரில் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. ஷேர்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்குறாரு ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில், சரிங்களா, செகண்ட் இயரில் நல்லா கவனிங்க, 2வது வருஷம் என்ன பண்ணுறாரு, ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ இதுக்கும் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. ஏன்னா 20,000க்குள்ளார தானே இருக்குது. இப்போ எவ்வளோ 30,000 இருக்கா, சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. இப்போ தேர்ட் இயர் அவங்க கம்பெனியில் ஏதோ ஒரு போனஸ் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 22,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ எவ்வளோ ஆச்சு, 52,000 எழுந்துருச்சுங்களா. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ இதை நார்மல் டிமேட் அக்கௌண்ட்டாக மாறிடும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? சரி, இங்கே என்ன சார் சொல்கிறாங்க, இது என்ன நியூஸ் அப்படின்னா ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இயரில் 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. செகண்ட் இயரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. தேர்ட் இயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருங்க நீங்கள் நினைக்கிறது அந்த கான்செப்ட் கிடையாது, கேஷவரம் இது இல்லைங்க, இது வேறு கான்செப்ட். இங்கே நீங்கள் தேர்ட் இயரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 18,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. சரிங்களா? டோட்டலாக 48,000மா. இந்த தேர்ட் இயரில் அடிஷ்னலாக என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், இந்த ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அது எவ்வளவு சார் அப்படின்னா அது ஒரு 10,000ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆயிடுச்சு, 58,000 ஆயிடுச்சு தானே. இப்போ டிமேட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும் தானே. ஆனால் இதை தான் செபி இப்போ வேணான்னு சொல்கிறாங்க. இந்த 10,000 இந்த பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல, இதை வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது சார் அப்படின்னா, இந்த பணத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களே, இந்த 10,000 அப்படிங்கிறது நன்கொடை மாதிரி. சரிங்களா? இது நன்கொடை ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கறது தான் ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல். சரிங்களா? நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வட்டியும் கிடையாது, அசல் பணமும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் திரும்ப வராது. அதனால் இதை கணக்கில் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. கிளியரா? ரைட். இது ஏன் பண்ணுறாங்க, திஸ் மெஷர்ஸ் வில் இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். சரிங்களா? மக்களை வந்து அப்போ தான் ஒன்றிணைக்க முடியும் செபி கூட அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெகுலேட்டர் அப்படின்னா செபி செட் இன் எ டிராஃப்ட் சர்க்குலரில் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு எலிஜிபிலிட்டி ஃபார் ஓப்பனிங் பிஎஸ்பிடிஏ, கன்வர்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் எலிஜிபிள் டிமேட் அக்கௌண்ட் இன்டு பிஎஸ்பிடிஏ, சார்ஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் வேல்யூஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஃபார் டிட்டர்மைனிங் எலிஜிபிலிட்டி ஃபார் பிஎஸ்பிடிஏ பீயிங் அன்ரீல்டு. சரிங்களா? இதை தான் மறுபடியும் மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் பாண்ட் அப்படின்னா என்ன, ஆர் ஃபண்டமெண்டலி டிஸ்டிங்க் ஃப்ரம் கன்வென்ஷனல் செக்யூரிட்டிஸ். சரிங்களா? நார்மல் பாண்டை விட இது வந்து மாறுபட்டிருக்கும். ஹெல்ட் இன் ஏ டிமேட் அக்கௌண்ட் அண்ட் தே ஆர் நாட் ட்ரான்ஸ்ஃபரபுள். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மேபி இன்டர்வியூவில் கேட்கலாம், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதை ட்ரேடும் பண்ண முடியாது. சரிங்களா? இது இட்ஸ் நாட் ட்ரேடபுள். அடுத்தது, அண்ட் டு நாட் ப்ரொவைட் எனி மானிட்டரி ரிட்டர்ன்ஸ். இதுதான் முக்கியம்.
இதில் எந்த ஒரு மானிட்டரி ரிட்டர்ன்ஸும் கிடையாது. அல்லது ரிடம்ஷன் வேல்யூ டு த ஹோல்டர், இதை ரிடம்ஷனும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நான் வாங்கியிருக்கேன், நான் விற்கிறேன், எனக்கு திரும்ப அந்த பணம் வேணும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நன்கொடை மாதிரி தான். ஸோ ZCZPs மே ஆர்டிஃபிஷியலி இன்ஃப்ளேட் த போர்ட்ஃபோலியோ வேல்யூ அண்ட் மேக் த இன்வெஸ்டர் இன்எலிஜிபிள் ஃபார் BSPDA. இதை தான் சொல்கிறாங்க. BSDAக்குள்ளார இதை கொண்டு வர மாட்டோம், கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சார் அது மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஏதாவது ஒரு குழந்தைகளை என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்க வைக்கிறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரஸ்ட் இந்த பாண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு நல்ல சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் கொஞ்சம் ஏதாவது நன்கொடை பண்ணணும்னு விரும்புகிறார். அப்போ இந்த பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். கிளியரா? இந்த நியூஸ் புரிஞ்சுதா? ஸோ இதை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்லேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் இருக்காது டவுட் இருக்காப்பா? சரிப்பா. அடுத்தது ஆப்கானிஸ்தான் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, 5 இயர்ஸ்க்கு நாங்கள் டேக்ஸ் வாங்க மாட்டோம் டு இந்தியன் இன்வெஸ்டர் இன் கோல்டு மைனிங். சரிங்களா? ஆப்கானிஸ்தானில் கோல்டு மைனிங் நிறையா இருக்காமா. அந்த கோல்டு மைனிங்கில் இந்தியன்ஸ் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எத்தனை வருஷத்துக்கு? 5 இயர்ஸ்க்கு மட்டும்தான். இதெல்லாம் எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கலாம்ப்பா. அடுத்தது நியூ செக்டார்ஸ் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரீசெண்டாக கோல்டன் விசான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க தெரியுங்களா? நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸு, டாக்டர்ஸு, எஜுகேஷன்ஸு, ரைட்டு, நிறைய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கலாம் எங்கள் நாட்டுக்கு வாங்க, உங்களுக்கு கோல்டன் விசா நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம். சீக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எ ரேஞ்ச் ஆஃப் செக்டார்ஸ். ஆப்கானிஸ்தான் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர், சரிங்களா? அந்த மினிஸ்டர் அல்ஹாஜ் நூருதீன் அசிசி அப்படிங்கிறவங்க, அண்ட் ஹிஸ் கவர்மெண்ட் இஸ் ரெடி டு ஆஃபர் 5 இயர்ஸ் ஆஃப் டேக்ஸ் பிரேக்ஸ் டு ஃபர்ம்ஸ் இன்வெஸ்டிங் இன் நியூ செக்டார் இன்க்ளூடிங் கோல்டு மைனிங். சரிங்களா? நீங்கள் நியூ செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, கோல்டு மைனிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, நாங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம். ஏன்னா அந்த நாட்டை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தானே இந்த விஷயத்த பண்ணுறாங்க. தெர் இஸ் எ ஹியூஜ் பொட்டன்ஷியல் அவைலபிள் இன் ஆப்கானிஸ்தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு எங்கள் நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் யூ வில் நாட் ஃபைண்ட் எ லாட் ஆஃப் காம்படிட்டர்ஸ். இதுதான் முக்கியம். அங்கே நிறைய காம்படிட்டர்லாம் கிடையாது. யூ வில் ஆல்சோ ரிசீவ் டேரிஃப் சப்போர்ட். எப்படி நம்ம இங்கே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுன்னு கொடுக்குறோம்ல, அதே மாதிரி அவங்களும் கொடுக்குறாங்க. வி வில் பி ஏபிள் டு கிவ் யூ லேண்ட். சரிங்களா? லேண்டு முதற்கொண்டு கொடுக்குறோம். த 5 இயர் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வில் பி கிவன் டு கம்பெனிஸ் ஹூ மே பி இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட் இன் நியூ செக்டார். புது செக்டாரில், லைக் EV செக்டாரில், சரிங்களா, லைக் பேட்டரிஸு, சோலாரு, விண்டு, இதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நபர்களுக்கு நாங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கவனிங்க, ஆப்கானிஸ்தான் வில் சார்ஜ் ஒன்லி 1% டேரிஃப் இஃப் இந்தியன் ஃபர்ம்ஸ் இம்போர்ட் மெஷினரி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் இந்தியன் கம்பெனி மெஷினரிஸ் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மெஷினரிஸை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் நாட்டில் உங்களுக்கு 1% தான் நாங்கள் டேக்ஸ் போடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ யூஸ்வலாக 10%, 12%ன்னு சொல்லுவாங்கள்ல, நாங்கள் வெறும் 1% தான் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இதை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆப்கான் மினிஸ்டர் 6 டே விசிட் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. த விசிட்டிங் மினிஸ்டர் அர்ஜுட் த இந்தியன் சைட் டு ரிமூவ் மைனர் ஹர்டல் டு பூஸ்ட் பைலேட்ரல். அதாவது என்னென்னா, பைலேட்ரல் ட்ரேடுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட், அவ்வளோதான். ரைட், நெக்ஸ்ட்டுப்பா SBI வெஞ்சர்ஸ். சரிங்களா? SBI வெஞ்சர்ஸ் பிளான்ஸ் டு அன்வைல்ஸ் இன்ட்ரடியூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 2000 கோடி ஃபண்ட் கொடுக்குறாங்க ஃபார் கிளைமேட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் ஜான்வரி டு மார்ச். சரிங்களா? SBI வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது SBIயோடைய சப்சிடரி கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2000 கோடி ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ கிளைமேட் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக என்னங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். SBI வெஞ்சர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்
ப்ரமோட்டட் பை எஸ்பிஐ தான் இதை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. பிளான் டு ரைஸ் எ 2000 crore ஃபண்ட். சரிங்களா, 2000 கோடி ஃபண்டை வந்து நிதி திரட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்ன காரணம்? கிளைமேட் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒன்றும் இல்லை, க்ரீன் இதை வந்து ஐவிசிஏ க்ரீன் ரிட்டர்ன் சம்மிட் நடந்தது, அங்கே இது பண்ணாங்க. சரிங்களா, த ஃபண்ட் வில் இன்வெஸ்ட் இன், இங்கே பாருங்களேன், த ஃபண்ட் வில் இன்வெஸ்ட் இன் யங் அண்ட் க்ரோவிங் கிளைமேட் பிஸ்னஸ். சரிங்களா, என்ன சொல்ல வராங்க? ஈவி தான் சொல்ல வராங்க. த ஏரியாஸ் இட் இஸ் லுக்கிங் அட் இன்க்ளூடிங், பாருங்களேன் எந்தெந்த ஏரியா பாருங்கள், கூலிங் சிஸ்டம், லோ கார்பன் மெட்டீரியல்ஸு, வேஸ்ட் அண்டு சர்க்குலரிட்டி சொல்யூஷனு, நேச்சர் பேஸ்டு டெக்னாலஜிஸு அண்ட் த யூஸ் ஆஃப் இங்கே பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிளைமேட் ஒர்க்கில். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் பணம் கொடுப்போம். ஸோ இந்தந்த துறைகளுக்கெல்லாம் பணம் கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. The sectors are still developing and require funding to grow and scale commercially. சரிங்களா, இந்த செக்டார்ஸ் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபண்ட் அவசியம், அதை கமர்ஷியல் ஆக்கணும் அப்படின்னாலும் ஃபண்ட் அவசியம். சரியா, இந்தியாஸ் கிளைமேட் ஃபண்டிங் நீடு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்களேன், இந்தியாவுடைய கிளைமேட் கண்டிஷனை மாற்றணும் அப்படின்னா, அதாவது நல்ல முறையில் மாற்றணும் அப்படின்னா $170 பில்லியன் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ இதற்காக தான் கம்பெனி பாருங்கள், த கம்பெனி ஹைலைட்டட் தட் கிளைமேட் ஃபினான்ஸ் cannot depend only on equity. It stressed the need for a mix of fund sources such as concessional capital, philanthropic support, newer structure like carbon market, climate resilience bonds. ஸோ இதெல்லாம் தேவை. என்னவா சொல்ல வராங்க, அதாவது இண்டிவிஜுவல்னா லைக் பேங்க் மட்டுமே சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்ம கிளைமேட் ரிலேட்டட் வந்து ரிஸ்க்லேருந்து தப்பிக்க முடியாது. நிறைய சப்போர்ட் வேணும், ட்ரஸ்டோடைய சப்போர்ட் வேணும், இண்டிவிஜுவல் சப்போர்ட்ஸ் வேணும், அதே மாதிரி ஃபாரின் ஃபண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்காப்பா? எனி டவுட்? ரைட், அடுத்ததுப்பா லிசன். வெரிடாஸ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் தீரஜ் மோகன் அப்படிங்கிறவங்கள சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ தீரஜ் மோகன் அப்படிங்கிறவங்கள சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட். ஸ்ரீ மோகன் பிரிங் ஓவர் 23 வருஷம் இவருக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வெல்த் மேனேஜ்மெண்ட் பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்வெஸ்டர் ரிலேஷன் அனாலிட்டிக்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸில் ஈக்யூட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் இருந்தார், இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறாரு. சரிங்களா, ரைட். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினு, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படிங்கிறது நான் முதல்ல எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். முதல்ல ஹெட்டிங் படிச்சிடலாம். செபி இன்ட்ரடியூசஸ் த்ரெஷ்ஹோல்டு பேஸ்டு ஃப்ரேம்ஒர்க் டு டிட்டர்மைன் மெட்டீரியலிட்டி ஆஃப் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ். அப்படின்னா என்னது சார்? மெட்டீரியல் பார்ட்டி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னது சார்? இப்போ கவனிங்க, செபிக்கு கீழே நிறைய நிறுவனங்கள் இருக்காங்களா, அந்த நிறுவனங்கள் எல்லாமே என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்களா, இதில் நிறையா நிறுவனங்கள் இருக்காங்க, இதில் நிறையா நிறுவனங்கள் இருக்காங்களா, ரைட். இந்த நிறுவனங்கள் எல்லாமே மக்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இன்வெஸ்டர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தானே. சரிங்களா, பீப்புள் தானே, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தானே, ரைட். இப்போ இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும், கார்ப்பரேட் ஆக்ஷன்னு சொல்கிறாங்கல்ல, எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும், அது ஆக்னஸ் குட் ஈவினிங், எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் ரீட்டைலர்கிட்ட தெரியப்படுத்தணும். செபி கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். செபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த நிறுவனமும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? அதே மாதிரி அப்படி பண்ணாமல், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ செபிக்கு கீழே ஒரு நிறுவனம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னு வச்சுப்போம். நிறுவனத்தின் பெயர்லாம் நம்ம எதுவுமே உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ ஏ அப்படின்னு நம்ம வச்சுப்போம். சரிங்களா, இந்த ஏ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பி அப்படிங்கிற ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், சரிங்களா, நம்மளை மாதிரி ஒரு நபர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிறுவனம் நல்ல ப்ராஃபிட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ இவருடைய பிஸ்னஸ் டீல் இருக்குல்ல, இந்த பிஸ்னஸ் டீல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. லைக் நிறையா ஒரு 1 2 3 4 5 6ன்னு நிறையா பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இவங்களுடைய சப்ளையர்ஸ்க்கு வெண்டார்ஸ் ஏதாவது கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏதாவது ஒன்று தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய சப்ளையர்ஸுக்கு அதாவது பொருட்கள் வெளியிலேருந்து இவங்க வாங்குவாங்கள்ல இவங்களுடைய நீட் இருக்கும்ல இந்த 3ங்கிற நபருடைய ரிலேட்டிவ்கிட்டயே கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மற்ற நபர்களுக்கு வந்து தெரிய வரதில்லைன்னு வச்சுப்போமே. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மேபி காஸ்ட் குறைவாக வாங்கலாமா? அப்போ என்ன ஆகும்? கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை பாதிக்குமா? இப்போ இதை எல்லாத்தையும் தான் பிங்கிற நபருக்கு இந்த ஏங்கிற நிறுவனம் சொல்லணும். சரிங்களா? இந்த விஷயத்தை தான் அதாவது அதர் ஃபார்ம் ஆஃப் இன்கம் சரிங்களா? அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதர் ஃபார்ம் ஆஃப் இன்கம் எது வந்தாலும் இங்கே மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு தான் சர்டைன் லிமிட் இருக்குது. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் மட்டும்தான் இதை வந்து செபிக்கு கீழே வர நிறுவனங்கள் அலோவ் பண்ணணும். சரிங்களா? ஸ்மால் கேப் கம்பெனி மிட் கேப் கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனின்னு இருக்காங்கல்ல ஒரு லிமிட் பர்சன்டேஜ் இருக்குது. அவங்களுடைய ஆனுவல் டேர்ன் ஓவரில் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜுக்குள்ளார தான் வெளியிலேருந்து அவுட் சோர்சிங் ஃபண்டு வரணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? இது கிளியரானு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி வேணா சொல்கிறேனே. ரைட். ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸில் கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. கிளாஸில் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பேர் இருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்எம் இருக்கார். ஓகேவா? இப்போ இந்த பையன் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளியில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். சரியா? கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லணும். கரெக்டா? அப்படி சொல்லாமல் வெளியில் போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. நல்ல விஷயமா போனாலும் சொல்லணும் தானே. அப்படி சொல்லாமல் வெளியில் போய் ஏதாவது அசம்பாவிதம் ஆனது அப்படின்னா ஸ்கூலுக்கு தானே கேட்ட பேர். ஹெச்எம் வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சேம் அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ மார்க்கெட் ரெகுலேட்டர் SEBI has introduced a threshold-based framework to determine the materiality of a related party transaction. சரிங்களா? ரிலேட்டட் பார்ட்டினா அந்த நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் கூட சேர்ந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். பேஸ்ட் ஆன் த ஆனுவல் கன்சாலிடேட்டட் டேர்ன் ஓவர் ஆஃப் த லிஸ்டட் என்டிட்டி. லிஸ்டட் என்டிட்டிஸ்க்கு ஆனுவல் ப்ராஃபிட்டில் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கணும்னு ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ த ரெகுலேட்டர் ஹேஸ் ரிவைஸ்டு த த்ரெஷ்ஹோல்டு ஃபார் அப்ரூவல் பை ஆடிட் கமிட்டி ஃபார் ஆர்பிடிஸ் undertaken by subsidiaries and simplified disclosure requirement for ஸ்மாலர் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய நிறுவனங்களுக்கும் சின்ன நிறுவனங்களுக்கும் இந்த டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட்டை வந்து செபி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் திஸ் நியூ நார்ம்ஸ் ஆர் எய்ம்டு அட் அட்ரஸிங் ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ், ரிமூவிங் ஆம்பிகுட்டிஸ், எரர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்ட்ரைக்கிங் எ பேலன்ஸ் பிட்வீன் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் இன்வெஸ்டரை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பிஸ்னஸை அவங்க இன்னமும் எளிமையாக்கிக்கலாம். த லிஸ்டிங் ஆப்ளிகேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட் நார்ம்ஸ். சரிங்களா? அதாவது லிஸ்டிங் ஆப்ளிகேஷன் டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் அப்படின்னா செபிக்கு கீழே எந்த நிறுவனமாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட் எந்த நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் அது செபி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் கவனிங்க. அண்டர் த நியூ நார்ம்ஸ் படி இதில் இருந்தால் முக்கியமான டேட்டாஸ் வரும் பாருங்கள். நியூ நார்ம்ஸ் படி என்டிட்டிஸ் சரிங்களா ஒரு கம்பெனியோடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் 20,000 crore தாண்டும் பொழுது சரிங்களா த டிரான்சாக்ஷன் வில் பி கன்சிடர்ட் அஸ் மெட்டீரியல். இது அவங்க 20,000 கோடிக்கு மேலே அவங்களுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் தாண்டுதுன்னா இதை தான் அவங்க மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. இஃப் இட் எக்ஸீட்ஸ் அ 10% ஆஃப் த ஆனுவல் கன்சாலிடேஷன் டேர்ன் ஓவர் செபி. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் 10% தான் மெட்டீரியலில் இருக்கணும். அதாவது வெளியிலேருந்து வர வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அவங்களுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் 20,001 அதாவது 20,001 crore அண்டு 40,000 crore இருக்குது அப்படின்னா இதில் அவங்களுடைய மேக்ஸிமம் பாருங்களேன் த்ரெஷ்ஹோல்டு லிமிட் பாருங்கள். மெட்டீரியல் லிமிட்டு 2,000 crore ப்ளஸ் 5% ஆஃப் த ஆனுவல் டேர்ன் ஓவர் இன் எக்ஸீடிங் crore. சரிங்களா? அப்போ 2,000 கோடி சரிங்களா? இப்போ லைக் 30,000 கோடி வாங்கியிருக்காங்கன்னு சம்பாதிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 5% சரிங்களா? அப்போ ஒரு 1,500 கோடி. ஸோ 3,500 கோடி ஆனுவல் த்ரெஷ்ஹோல்டு லிமிட் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா? இங்கே 2000 crore, இங்கே 3500 crore. எவ்வளவு இருக்கோ இந்த 2000 crore-யும் ப்ளஸ் 5%யும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சார் என்ன சார் போட்டு குழப்புற மாதிரி இருக்கே? ஒன்றும் இல்லைங்க. மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், சரிங்களா, அவங்களுடைய பிஸ்னஸ் இன்கம் அதிகப்படுத்துறதுக்காக சில ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வெளியில் சேல் பண்ணலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் மூலயமா அந்த கம்பெனிக்கு வர இன்கம்மை தான் இங்கே சொல்கிறாங்க மெட்டீரியல். சரிங்களா? ஏன்னா இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நிறுவனத்துக்காக மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவுட் சோர்சிங் இன்கம் வந்து அதிகமாக கம்பெனிக்கு வர்றது கெடுதல் தான். அப்போ அவங்க மெயின் பிஸ்னஸை மறந்துடுவாங்கல்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ 40,000 கோடிக்கு மேலே தாண்டுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், அவங்களுக்கு 3000ம் ப்ளஸ் 2 இதோடைய ஆனுவல் டேர்ன் ஓவரில் 2 லைக் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் 3000 ப்ளஸ் இந்த ஆனுவல் டேர்ன் ஓவரில் 2.5% எவ்வளோ, இது கூட தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா செபி ஃபைன் போட்டுருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதாங்க. இதுதான் விஷயம். கிளியரா? ரைட். இப்போ பெரிய நிறுவனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் இன்கம் அதிகமாக வரும் தானே. ஸோ அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க தெளிவாக இந்த டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை தான் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு த்ரெஷோல்ட் லிமிட்டில் செபி புதுசாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. புது பிஸ்னஸ் மாடல்னு கொடுத்துருக்காங்க. கிளியராக இந்த நியூஸ் புரிஞ்சுதா? எல்லாமே இதே தான். கிளியரா? ரைட். ரைட். அடுத்தது ஏடிபி பாருங்கள். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்ரூவ்ஸ் 400 மில்லியன் லோன் டு அப்கிரேட் ரோட் கனெக்டிவிட்டி இன் மகாராஷ்டிரா. இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. 400 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் லெண்டிங் ப்ரோக்ராம் டு ஹெல்ப் த ஸ்டேட். மகாராஷ்டிரா ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும், கிளைமேட் ரீசிலண்ட் ஆகும், லோ கார்பன் சேஃப் அண்ட் இன்க்ளூசிவ் ரோட் நெட்ஒர்க்காக இதை கொடுத்துருக்காங்க. இப்போ சரிங்களா? இதெல்லாம் கொஷினாக கேட்கலாம். ரீசெண்டாக ஏடிபி பேங்க்கு ரோட் கனெக்டிவிட்டிக்கு எந்த ஸ்டேட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. எவ்வளோ தொகை? 400 மில்லியன் யூஎஸ் டாலர். சரிங்களா? இந்த ரோட் கனெக்டிவிட்டி மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்க 34 டிஸ்ட்ரிக்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் வெதர் கண்டிஷன்லேயும் ரோடு வந்து கனெக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்துகிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ கிட்டத்தட்ட 410 ரூரல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. இதனால் அவங்க 80 வில்லேஜஸ்க்கு மேலே இதில் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. திஸ் அப்கிரேட் கவர் நியர்லி 350 கிலோமீட்டர் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க ஆஃப் ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் 2577 கிலோமீட்டர் ஆஃப் ரூரல் ரோட்ஸ். இதை கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தி ப்ரோக்ராம் வில் ஸ்ட்ரென்தன் ரோட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் யூஸிங் த இன்டர்நேஷ்னல் ரோட் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் மெத்தடாலஜி. சரிங்களா? இவங்க சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஆர்ஏபி. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம், படித்து வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ரோடு அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் மெத்தடாலஜி. இது ஒரு சேஃப் சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சில ரோட்ஸ் பார்க்கும் பொழுது முன்னாடிலாம் வச்சுருப்பாங்கள்ல ஸ்கூல் ஜோனு, சரிங்களா, வில்லேஜ் ஜோனு, இப்படிலாம் வச்சுருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எதற்காக அப்படின்னா ரோட் சேஃப்டிக்காக. கிளியரா? ரைட். அடுத்தது பாருங்கப்பா. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 3 வருஷம் வந்து பிசிசிஐ கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. டீம் இந்தியாவுடைய கலர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, மேட்ச் நடக்கும் போதெல்லாம் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆடை வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு ஒரு 110 மேட்சஸ் நடக்க போகுது இந்தியன் டீமு. ஸோ அதில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஸ்பான்சர்ஷிப் எடுத்திருக்காங்க. சரிங்களா? எங்கள் ஆட் இதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா அதர் பிராண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அவங்களுடைய கேம்பாங்கிற பிராண்டு, நம்ம எஸ்பிஐ லைஃபு, ஆட்டம்பர்க் டெக்னாலஜி, இவங்கெல்லாம் அஃபிஷியல் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ மெயின் பார்ட்னர் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். த பார்ட்னர்ஷிப் இன்க்ளூட் மென்ஸ், உமன்ஸ், டொமஸ்டிக் சீரியஸ் பிளேட் இன் த கண்ட்ரி அக்கார்டிங் டு த ரிலீஸ் கம்பெனி. இதில் பாருங்களேன், ஏஷியன் பெயிண்ட்டு மேட்ச் நடக்கும் பொழுது ஃபேன் கேம் நேம்டு, அதாவது ஃபேன் பேஸ்க்கு வந்து கலர் கேம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, முழுக்க முழுக்க என்னென்னா மேட்ச் நடக்கும் பொழுது சரியா அவங்களுடைய ப்ராடக்டை மக்களை பார்க்க வைக்கணும், வாங்க வைக்கணும். அதுதான் நோக்கம். சரியா?
சரிங்க. அடுத்தது கவனிங்க. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயிண்ட்ஸ் பிரமோத் குமார் த்விபேடி அப்படிங்கிறவங்கள எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா அப்பாயின்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ ரீசென்ட்டா நம்ம இப்போ ஒருத்தவங்க பார்த்தோம்ல, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இந்தியன் பேங்க்குக்கு யாருப்பா? இந்தியன் பேங்க்குக்கு யாரு? இப்ப நம்ம பார்த்தோம்ல. ரைட். பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மெண்ட் ஸ்ரீ பிரமோத் குமார் த்விபேடி அவங்கள எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் பேரில் தான் இதை அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் அதன் அடிப்படையில் பண்ணியிருக்காங்கப்பா. சரிங்களா? இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜெனரல் மேனேஜரா பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஸ்ரீ திவ்பேடி ஏஜ்டு 57, போஸ்ட் கிராஜுவேட் எக்கனாமிக் MBA இன் ஃபினான்ஸ் முடிச்சிருக்காருப்பா. ஐடி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லா துறையிலையும் ஒரு வேலை பார்த்துருக்காரு. சரிங்களா? ரைட். அடுத்ததுப்பா. ஸோ பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்பாயிண்ட்ஸ் ஸ்ரீ அமித் குமார் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவங்கள மிஸ் மினி டிஎம் கரெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹேஸ் ஃபார்மலி அனௌன்ஸ்டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்ரீ அமித் குமார் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவங்கள எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பேங்க் போர்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் 24 எஃபெக்டிவ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ. சரிங்களா? த அப்பாயின்மெண்ட் வாஸ் மேடு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இது யாருக்கு கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இவங்க சொன்னதின் பேரில் தான் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் இங்கே பாருங்கள் பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட். அப்போ ஒரு கொஷின் கேட்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஆக்ட் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970. அக்விசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அந்த ரூல் படி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீ ஸ்ரீவத்சவாஸ் டேர்ம் ஃபார் எ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். சரிங்களா? 3 வருஷம் இவருக்கு இந்த போஸ்டிங் இப்போ ஃப்ரம் த டேட் ஹி அஸ்யூம்ஸ் ஆஃபீஸ். சரிங்களா? அன்டில் ஃபர்தர் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும். ஸோ அதோடைய ஃபோலியோ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது ஆர்பிஐ பெனால்ட்டி போட்டிருக்காங்க. பீனலைஸ் தும்கூர் கிரைன் மர்ச்சன்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஃபார் ரெகுலேட்டரி நான் கம்ப்ளையன்ஸ். சரிங்களா? அதாவது ஆர்பிஐ வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு தும்கூர் கிரைன் மர்ச்சன்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் போட்டிருக்காங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா அவங்க ஆர்பிஐ சொன்ன விஷயங்களை எதுவுமே ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க. அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரே நிமிஷம். சரிப்பா, கவனிங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் இம்போஸ்ட் எ பெனால்ட்டி ஆன் தும்கூர் கிரைன் மர்ச்சன்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். கர்நாடகாவில் இருக்குப்பா. சரிங்களா? அவங்க சில விஷயங்கள், அதாவது ஆர்பிஐ தானே ரெகுலேட்டரி பாடி, இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலை. ஸோ அதனால் சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அதன் அடிப்படையில் இவங்க ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த டெசிஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் எ ஸ்டாட்யூட்டரி இன்ஸ்பெக்ஷன் கண்டக்டட் பேங்க்குடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் March 31, 2024 இவங்க ஒரு ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? பேஸ்ட் ஆன் த சூப்பர்வைசரி ஃபைண்டிங் சப்சீக்வெண்ட் ரிவ்யூ ஆஃப் த பேங்க்ஸ் ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஓரல் சப்மிஷன் ஆர்பிஐ கண்டக்டட் த வயலேஷன் ஹேட் அக்கர்ட். அதாவது என்ன பண்ணுவாங்க, பேங்க் ஆடிட் பண்ணுறாங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குது, இதுக்கு எங்களுக்கு ரிட்டனில் எழுதி கொடுங்கங்கிறாங்க. ரிட்டனில் எழுதி கொடுத்த உடனே எஸ் நாங்கள் வயலேஷனை மீறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஃபைனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்னென்னலாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அக்கார்டிங் டு த சென்ட்ரல் பேங்க் த வயலேஷன் இன்க்ளூட் சாங்ஷன் ஆஃப் ஃப்ரெஷ் லோன்ஸ் வித் ரிஸ்க் வெயிட் அபவ் 100%. சரி, ஒரு ஃப்ரெஷ் லோனுக்கு ரிஸ்க் வெயிட்டட் அசட் எவ்வளோ இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷ் லோனுடைய ரிஸ்க் வெயிட்டட் அசட் எவ்வளோ இருக்கணும்? ஒரு ஃப்ரெஷ் லோன் நீங்கள் பேங்க்கில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோடைய ரிஸ்க் வெயிட்டட் அசட்டு 8% தான் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 100%, அதாவது ரிஸ்க் அதிகமாக இருக்கிற லோன்லாம் அதிகமாக இவங்க கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? இப்போ ஒரு நபர் திரும்ப கொடுக்க மாட்டார்னு தெரிய வருது. அப்போ அது 100% ரிஸ்க் தானே. அவருக்கே திரும்ப லோன் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் அபவ்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஆஃபரிங் எ ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையர் தென் தோஸ் ஆஃப் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது எஃப்டி இருக்குல்ல, எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஈவன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அது அதிகமாக இருக்குது. அண்ட் எக்ஸ்டெண்டிங் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு செக்டார் வித் ஹை லெவல் என்பிஏ. சரிங்களா? அதாவது என்னென்னா கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை இப்போ ஒரு ஏங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வாங்குறாரு. எவ்வளோ கடன் வாங்குறாரு? ஒரு 5 லட்சம் கடன் வாங்குறாரு. சரியாக கொடுக்கல. மறுபடியும் கடன் கேட்குறாரு. மேபி ஒரு 2 லட்சம் தராருன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் கொடுக்கல. இதுக்கு மேலே இந்த நபருக்கு ஏங்கிற நபருக்கு தரக்கூடாது இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அது என்பிஏ ஆகுதுன்னு தெரிஞ்சு இன்னமும் கடன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய பணம் தானே. அதனால தான் ஆர்பிஐ ஃபைன் போட்டிருக்காங்க. The RBI noted that action is based solely on deficiencies in regulatory compliance and does not evaluate legitimacy of any agreement on transaction undertaken by the bank with its customer. சரிங்களா? பேங்க்குக்கு மட்டும்தான் நாங்கள் ஃபைன் இதெல்லாம் பண்ணுறோம், கஸ்டமர்ஸுக்கு கிடையாது. த ரெகுலேட்டர் ஆடட் த பெனால்டிஸ் வித்தவுட் ப்ரீஜுடிஸ் டு எனி ஃபர்தர் சூப்பர்வைசரி ஆக்ஷன் தட் மே பி டேக்கன். சரிங்களா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அதிகாரத்தின் பெயரில், அதாவது என்னென்னா ஆர்பிஐக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு கீழே சரியாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா இவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி தானே இந்த ஃபைன் போடுவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கிளியரா? ரைட், அடுத்தது பார்க்கலாமா? சரி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் உமன் இன் இந்தியா பிசிடபிள்யூஐ 2025. அதாவது உமனுக்கு பெஸ்ட் பிளேஸ் டு ஒர்க்னு சொல்லுவாங்கள்ல, உமன்ஸோடைய பெஸ்ட்டு பிளேஸ் டு ஒர்க். சரிங்களா? இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த நிறுவனமாக இருக்கும்? எனி கெஸ்? ஏதாவது கெஸ் இருந்தால் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏதாவது கெஸ் இருக்கா? சார் இந்த நிறுவனம் இருக்கும், சார் இந்த நிறுவனம் இருக்கணும்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும்ல? எந்த நிறுவனம்? நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். பேங்க் தான். எந்த பேங்க்? நீ ஐடியா? சரி கவனிங்க. பேங்க் ஆஃப் பரோடா தாங்க அது. பிஓபி. பேங்க் ஆஃப் பரோடா ஹேஸ் பீன், எஸ்பி கிடையாது, பிஓபி ஹேஸ் பீன் ரெக்கக்னைஸ்டு அஸ் எ வின்னர் இன் த அவதார் செராமண்ட் பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் உமன் இன் இந்தியா. சரிங்களா? This prestigious recognition reflects the bank's pioneering initiative and reaffirm its commitment to fostering an inclusive, equitable, diverse, empowering workplace culture. சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த அவார்டை அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த அவார்டை யார் வாங்கியிருக்காங்க? இங்கே பாருங்கள், மிஸ் சுபா பாரி, பிரசிடென்ட் ஆஃப் சேராமவுண்ட். இந்த நிறுவனம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரசிடென்ட் வந்து ப்ரெசென்டிங் அவார்ட் டு, அதாவது டிஜிஎம் ஹச்ஆர்எம்மில் இருக்க ஹச்ஆர் டீம் கொடுத்துருக்காங்க. மிஸ் லிபிகா பதி அப்படிங்கிறவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. கிளியரா?
ரைட். ஸோ இந்த மெட்டீரியல் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம சிஏ குரூப் இருக்குது. சார் உங்கள் சிஏ குரூப்பில் ஆட் பண்ணி விடுங்கன்னு ஒரு மெயில் மட்டும் போட்டு விடுங்க, நான் ஆட் பண்ணி விட்டுறேன். ஒரு 2 மினிட்ஸில் ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாமா? ஏன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ரெடியா? ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துடலாமா? சரிப்பா. ஸோ நம்ம வெராண்டா ரேஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைனுடைய கான்டாக்ட் நம்பர்ப்பா, இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரி பாருங்கள். சரி, நான் இப்போ கேள்வி கேட்குறேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த எஸ்ஐபி அக்கௌண்ட்டு நம்ம சொன்னோம்ல, ஹர் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னோம்ல, மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ்ஐபியோடைய மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள், டக்கு டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட். ஸோ 50,000 ரூபாய், 50,000. சரி, இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதற்காக எஃப்டி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க? எஃப்டி. அப்படி எஃப்டியும் பண்ண முடியலை அப்படின்னா டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணணும்? டெபிட் கார்டுடைய டிரான்சாக்ஷன் ஒரு மாதத்துக்கு, ஒரு மந்த்துக்கு எவ்வளோ பண்ணணும்? ஸோ எஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய். கரெக்டாக? டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன் எவ்வளோப்பா? 50,000 ரூபாய். சரிங்களா? இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. ஸோ நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் ஈஸியாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? வெரி குட், வெரி குட். ஸோ இந்தியன் பேங்க்குடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் மினி டிஎம் அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு இவங்களுடைய பேங்கிங் கரியரை, சரிங்களா, இந்த மேடமுடைய பேங்கிங் கரியரை முதன்முறையாக எந்த பேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க? பிஓவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட். சரி, இந்த செபியோடைய நியூஸ் நம்ம பார்த்தோம்ல, இதில் ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். இசட்சி இசட்பின்னு ஒன்று பார்த்தோம். அப்படின்னா என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். இசட்சி இசட்பி அப்படின்னா என்ன? ஃபெடரல் பேங்க் பிஓ. வெரி குட். இசட்சி இசட்பி அப்படின்னா என்னதுப்பா? இசட் இசட்சி இசட்பி அப்படின்னா என்னதுப்பா? ஸோ டைப் பண்ண முடியுதா? ஸோ 0 கூப்பன் 0 பிரின்சிபல். சரிங்களா? அதான் இசட்சி இசட்பி. சரியா? அதை வந்து பேசிக்ஸ் பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? வெரி குட். ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து கோல்டு மைனிங்க்கும் புது செக்டாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து நாங்கள் எக்ஸம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானில், சரிங்களா, லைக் டொனேஷன், ஆப்கானிஸ்தானில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக மெஷினரிஸை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்ச டேக்ஸாக எவ்வளோ போடுவாங்கன்னு சொன்னாங்க? அதிகபட்ச டேக்ஸாக எவ்வளோ போடுவாங்கன்னு சொன்னாங்க? அதிகபட்ச டேக்ஸாக 1%ன்னு சொன்னாங்க. கரெக்டா? இங்கே இருக்கா? ஸோ எஸ்பிஐ வென்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,000 crore. சரிங்களா? இப்போ நம்ம கிளைமேட் ஸ்டார்ட்டப்பாக நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷன்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஃபண்டு எவ்வளோ வேணும்னு சொன்னாங்க இந்த நியூஸில்? டோட்டல் ஃபண்டு எவ்வளோ வேணும்னு சொன்னாங்க? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேணும்னு சொன்னாங்க? 170 பில்லியன்னு சொன்னோமா? 170 பில்லியன் ஈச் இயர் தேவை அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ வெரிடாஸ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா தீரஜ் மோகன் அப்படிங்கிறவங்கள சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
ரைட். செபி வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ், மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் செபி வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நிறையா நியூமரிக்கல் டேட்டா இருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் படித்து பாருங்கள், நல்லா புரியும், தெளிவாகவே இருக்கும். புரியலன்னா நம்மளுடைய வீடியோ அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு 400 மில்லியன் பார்த்திங்க அப்படின்னா டாலர் லோன் தராங்க. எதற்காக? அவங்களுடைய ரோட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. கரெக்டாக. ஏஷியன் பெயிண்ட் வந்து 3 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிசிஐ கூட டைப் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ அடுத்த வர 110 மேட்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க, சரிங்களா? பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பிரமோத் குமார் திவிபடி அப்படிங்கிறவங்கள எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் எந்த ஆக்ட்டுக்கு கீழே வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்டு எந்த ஆக்ட்டுக்கு கீழே வரும்? இன் திஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் எந்த வருஷம்ப்பா? பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970ன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிஎன்பி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அமித் குமார் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவங்கள எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970, சரியா? ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா தும்கூர் கிரைன் மெர்ச்சன்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இயர் முக்கியம், 1970 அது முக்கியம். கர்நாடகாவில் இருக்க பேங்க்குக்கு ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் விமன் அப்படிங்கிற ஒரு அவார்டை எந்த பேங்க் வாங்கியிருக்காங்க இப்போ சொல்லுங்கள். சாரி. எஸ், பிஓபி, பேங்க் ஆஃப் பரோடா, சரியா? பிஓபி தான் வாங்கியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், பேங்க் ஆஃப் பரோடா. ரைட், சரிப்பா. ரைட், இதோட நியூஸ் முடிஞ்சது, இன்றைக்கான நியூஸ். ஸோ லைவில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. நாளை சந்திப்போம், சரிங்களா? நாளைக்கு லைவில்